அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஜனவரி 20ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட்டோ நியூஸ் பேஸ்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது, அதுதான் நம்ம வீடியோவின் நோக்கமே. இந்த இடத்துல நம்ம எந்த பரிந்துரையும் வழங்குவதில்லை, பயிற்சிக்கான வீடியோ மட்டுமே. இந்த இடத்துல நம்ம இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷன் செயின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அதற்குண்டான கட்டண பயிற்சி தான். அதில் ஆப்ஷன் ப்ரீமியம்னா என்ன, ஆப்ஷன் அட்டவணை எப்படி பார்க்கணும், வார இறுதி நாளில் 0 to ஹீரோ எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனோட அடிப்படை என்ன அப்படிங்கிறதான் அந்த கட்டண பயிற்சியின் முதன்மை நோக்கமே. அடுத்தது தினமும் காலையில் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் எப்படி வியாபாரம் செய்யணும், இந்த 4 விதத்தை பற்றி தான் நம்ம கட்டண பயிற்சியில் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்ம கட்டண சலுகை கொடுத்துருக்குறோம். அது ஜனவரி 31க்குள்ளே இணைபவர்களுக்கு மட்டுமே அந்த கட்டண சலுகை உண்டு. அதனால் அதனை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸோட கொண்டாட்டம் 1, ரெண்டாவது பட்ஜெட் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது 1. இந்த ரெண்டைத்தான் நம்ம முதன்மையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நடந்தது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏன் ஆப்ஷன் பையர்கள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒன்றா பார்த்துடலாம். அடுத்தது பட்ஜெட் ஹெட்ஜிங் அப்படின்ட்டு, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு நான் இதுவரை நம்ம கொடுத்துட்ருக்கிறதே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதில் புரிதல் ஏற்படலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா சராசரி ஒரு 6 to 7 நிமிஷம் தான் பார்க்குறாங்க நிறைய பேர். ஏன்னா சராசரிங்கிறது அதுதானே. அப்போது மீதி நேரம் அவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்போ ஸ்கிப் பண்ணும்போது நம்ம வரைபடத்தை வச்சு விளக்காமல் எண்கணித முறையில் விளக்குறதுனால அவருங்க ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வீடியோவும் முழுமையாக பார்த்தால்தான் புரியும். ஆனால் ஸ்கிப் செய்வதனால் பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமல் குழப்ப நிலை அடைகிறார்கள். ஆனால் நம்ம இதில் எவ்வளவு தூரம் நம்மளால் தெளிவாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்குறோம். அது பாதியாக ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு கடந்து போயிடுறாங்க. அது அவர்களோட நிலை, அதற்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போவும் இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணலாம். நிறைய பேர் இது நம்ம பயிற்சிக்காக கொடுக்குறோம், எப்படி எளிமையாக பார்க்கணும்னு கொடுக்குறோம். இதை வச்சு நான் நிரூபிக்கணுங்கிற இதில் எல்லாரும் கொஞ்சம் சிலரெல்லாம் கேட்குறாங்க. அவர்களை நான் தவிர்த்து விடுகிறேன். சந்தை நேற்று முடிவுற்ற விலை 17,938, ஓப்பன் 17,921. அப்போ நம்மளுக்கு கேப் டவுன் நம்மளுக்கு பெருசாக நடக்கலை அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அப்போ கேப் டவுன் நடக்கலை அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரம் நடந்துள்ளது ஓப்பன்? அப்போ 17 புள்ளிகள் நம்மளுக்கு மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பனான புள்ளிகள் தான் ஹை. ஓப்பனுக்கு மேல் 22 புள்ளிகள் மட்டுமே ஏற்றங்கன்றிருக்கு. அப்போ 17 புள்ளிகள் கேப் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 22 புள்ளி தான் மேலே போயிருக்கு. அதே போல் ஓப்பனுக்கு கீழ் 273 புள்ளிகள். சந்தை நேற்றைய கைக்கும் இன்றைய கைக்கும் 186 புள்ளிகள் வித்தியாசம். அப்போ நேற்று கையை தாண்டலை. ஆனால் நேற்றைய லோவை கடந்ததுக்கப்புறம் 236 புள்ளிகள். இன்றைக்கி சந்தையோட மொத்த மூமெண்ட்டே 295 ரூபா. அப்போ நேற்று லோக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ ஏறி இருக்குன்னா 60 ரூபா தான் ஏறி இருக்கு. அப்போது அந்த 60 ரூபாய்க்கு கீழே வந்ததுக்கப்புறம், அதாவது இன்றைய கையிலிருந்து அந்த 60 ரூபாய் பிரேக் பண்ணி நேற்றைய லோவை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் சந்தை 236 பாயிண்ட் அந்த நேற்றைய லோவை கட் பண்ணதுக்கப்புறம் ஆயிருக்கு. க்ளோசிங் டு க்ளோசிங்கில் 181 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. ஹையிலிருந்து 186 புள்ளிகளும் லோலிருந்து 109 புள்ளிகள் ஏற்றத்திலையும் மொத்தம் 295 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்சாக அமைந்துள்ளது. சென்ற வாரம் பார்த்திங்கன்னா வெறும் 100 to 130 புள்ளிகள் தான் ரேஞ்சாக இருந்தது. ஆனால் இன்றைய ஒரு 4 நாட்களில், கடந்த 4 நாட்களில் திங்கட்கிழமை மட்டும்தான் 93 புள்ளிகள் ரேஞ்ச். அதுதான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் ரேஞ்சாக அமைஞ்சது. அதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கப்புறம் பாருங்கள் 3 நாட்களும் 200 பாயிண்ட்டுக்கு மேலே ரேஞ்ச், அதாவது ஹையுக்கும் லோவுக்குள்ள ரேஞ்ச் 200 பாயிண்ட். இந்த மாதிரி ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாக்பாட்டுன்னு பல முறை சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். அடுத்தது திங்கட்கிழமை ஓப்பன் ரொம்ப முக்கியம்னு பார்த்துருக்கோம். பாருங்கள், திங்கட்கிழமை ஓப்பன் 18,235,
ஹை 115 ரூபாய் தான் அந்த திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேலே. ஆனால் திங்கக்கிழமை ஓப்பனுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் 587 பாயிண்ட். அப்போது இந்த 115 புள்ளிகளோட ஏற்றம் அதனுடைய இறக்கம். அப்போது இந்த இறக்கத்திற்கு அப்புறம் இந்த 100 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சு யாராச்சும் செல் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுங்கன்ட்டு நம்ம பரிந்துரை சொல்லலை, நீங்கள் புரிஞ்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த பக்கம் 600 புள்ளிகள் பக்கம் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கணும், ஏன்னா நம்ம திங்கக்கிழமை ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை ஓப்பனில் இருந்து தான் ஹை லோ ரேஞ்ச் கிரியேட் ஆகும். ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 500 to 700 புள்ளிகள் சொன்னோம். அந்த 700 புள்ளிகள் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அடுத்தது ஜாக்பாட் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நேற்று 18,000 கால் அண்ட் புட்டு நம்மளுக்கு அதிக வர்த்தகம் ஆயிடுது. அதான் பேர் ஹெட்ஜிங். அடுத்து வந்து 17,900 அண்டு 18,000, 17,900 புட்டும் 18,000 காலும். அதனால் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 17,860 to 18,040 இதற்குள் வந்துட்டு நம்மளுக்கு சந்தை வால்டைல் ஜோன் சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் இதனோட இம்பேக்ட் மாறும்னு சொல்லியிருந்தோம். 17,800 புட் ஆப்ஷன் பாருங்கள், 14 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 7 ரூபா 60 காசு ஸ்லோ, 138 ரூபாய் ஹை. இதுதான் ஆப்ஷன் பையருக்கு. ஏன்னா ரேஞ்ச் பெருசானதுனால அவங்களுக்கு இந்த அளவுக்கு தாக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாருங்கள், 14 ரூபாயிலிருந்து ஒருத்தர் 138 ரூபாய்னா 10 மடங்கு கொடுத்துருக்குறாங்க. இதே ரைட்டர்ஸாக இருந்தாலும் என்ன அப்படின்னா, ரைட்டர்ஸ்க்கு இருக்குது, ஆனால் ரைட்டர்ஸுக்காக கிடைக்க வேண்டிய, இப்போ ரைட்டர்ஸ் வந்து இதை 14 ரூபாய்க்கு 17,800 புட்டை வந்து 14 ரூபாய்க்கு ரைட் பண்ணியிருக்காருன்னா அவர் 10 மடங்கு நஷ்டத்தை இந்த இடத்துல ஏற்றிருப்பார். இப்போ 42 ரூபா தான் க்ளோஸ். என்ன இருந்தாலும் நஷ்டம் தானே. ஆனால் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய அமௌண்ட் தொகை பாருங்கள், மார்ஜின் அமௌண்ட் எவ்வளோ தூரம் பெருசுன்னு பாருங்கள். இதனால தான் ஆப்ஷன் பை நிறைய பேர் என்னென்னா, ஆப்ஷன் ரைட்டிங் தான் நம்மளுக்கு இம்பேக்டடு, மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஆனால் ஆப்ஷன் பையர்களும் ஜெயிக்க முடியும். ஆனால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்களோ அதற்கு மாற்றி யோசிக்கணும். மாற்றுதலாக எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் அது ஆப்ஷன் பையர்ஸ், அவ்வளோதானே. ஏன்னா எதிராளி என்ன நினைக்க போகிறோன்னா அதை நம்ம யோசிச்சோம்னா என்ன ஆகும், அப்போ நம்ம முதல்ல பாதுகாப்பாக ஆகும் இல்லையா. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆப்ஷன் பையர்கள், அதுவும் ரேஞ்ச் எப்பெல்லாம் பெருசாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி 17,700 கால் பாருங்கள், 3 ரூபா 90 காசு ஸ்லோ, 57 ரூபாய்க்கு க்ளோசிங். அப்போ இது நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 4 ரூபாயிலிருந்து 57 60 ரூபான்னு வச்சுக்கோங்க, 15 மடங்கு. இது வந்து 2:30க்கு மேலே நடந்தது, 230லேருந்து 330க்குள்ளே. இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் பையர்களுக்கு இது ஜாக்பாட். ஸோ இது 2 வகையில் அவங்க ஜாக்பாட் எடுத்துருக்கலாம். அப்போது இது தன்மை இது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுனா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணுனீங்களா நிரூபித்து காமிங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கோ நீங்கள் தான் பயன்படுத்திக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கட்டண பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கே நாங்கள் சொல்லி தான் தரோம். அந்த இடத்துல யாருக்கும் பரிந்துரை வழங்குவதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது கட்டண பயிற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து நான் வந்து உங்களை ஈர்க்க விரும்பலை. அப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் இங்கே என்ன சிம்டம்ஸோடு நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதான் கட்டண பயிற்சியில் நம்ம சொல்லித்தரோம். அவ்வளோதான். இதே பேங்க் நிஃப்டிக்கு பாருங்கள், 38,000 கால் 38,000 புட்டு தான் நேற்று இது நடந்தது. அப்போ நம்ம பார்த்துருந்தோம் 350 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பேர் ஹெட்ஜிங்கோட இது 230 புள்ளியும் 150 புள்ளியும் நம்மளுக்கு இருந்தது. ஸோ இதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 38,000 கால் 231 ரூபா, 38,000 புட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 150 ரூபா இருந்தது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 37,850 நல்ல ஒரு இம்பேக்டட் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ என்ன சொல்லியிருந்தோம், 37,800 காலார் புட், 38,000 காலார் புட் இல்லை 38,200 காலார் புட் வந்து நம்மளுக்கு ஜாக்பாட்டாக மாறும்னு சொல்லியிருந்தோம். 37,800 புட் ஆப்ஷன் பாருங்கள், 83 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், நம்மளுக்கு வந்துட்டு 226 ரூபாய் ஹை போயிருக்கு. ஸோ இதன் தாக்கம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி 37,800 கால் ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு 6 ரூபாயில் லோவிலிருந்து 51 ரூபா. அப்போ 37,700 கால் பாருங்கள், 26 ரூபாயிலிருந்து 151 ரூபா. இது எல்லாமே ஜாக்பாட்டு. ஆனால் எப்படி இம்பேக்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் கணக்கீட்டு முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கணக்கீட்டு முறை தெரியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நம்ம ஆப்ஷன்ஸோட இதில் நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
இப்போது என்னென்னா இப்போ ஜாக்பாட் இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பட்ஜெட் ஹெட்ஜிங் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் செய்ய போகிறாங்க, அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு. இப்போது 18,000 கால், 17,900 கால், 17,800 புட், 17,800 கால், 17,700 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 17,800 காலும் புட்டும் அதிகமான வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேர் ஹெட்ஜிங். அப்போ 17,800 அவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 17,800 கால் அண்ட் புட் அடுத்த கான்ட்ராக்ட் 302 ரூபாய் ப்ரீமியம். இந்த 302 ரூபா ப்ரீமியம் இதை வந்து ரைட்டிங் பண்ணாலும் சரி, பை பண்ணாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துட்டா 17,800 கால் புட் ரெண்டையும் ரைட் பண்ணும்போது 302 ரூபா ப்ரீமியம் வருது. அப்போ 17,800 ப்ளஸ் 302, அப்போ 18,102. அப்போது இந்த 17,800 காலையும் புட்டையும் ரெண்டையுமே ரைட் பண்ணவங்க ஹையர் எண்டில் அவங்க இதற்கு மேலே போனால் தான் நஷ்டம் வரும். நிஃப்டி வந்துட்டு 18,102 ஸ்பாட் மேலே போய் க்ளோஸ் ஆனால் தான் அவங்களுக்கு நஷ்டம் வரும். அதே கீழ்முனையில் 17,800 மைனஸ் 302, அப்போ என்ன வரும்? 17,498. அப்போ 17,498 இருந்து 18,102க்குள்ளே அவங்க பயப்பட மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் யோசிங்க. இதை பை பண்ணியிருந்தால், இந்த 302 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தா உங்களுக்கு மொத்தம் 15,000 ரூபாய் உங்களுடைய முதலீடு. உங்களோட டோட்டல் ரிஸ்க் எவ்வளோ? நம்மளுக்கு 15,000 ரூபாய். அப்போது இதை நீங்கள் வாங்கிட்டீங்க. இது எப்போ உங்களுக்கு லாபமாக அமையும்னா, நிஃப்டி 18,102க்கு மேலே போகணும். ஸ்பாட் மேலே போய், இப்போ மார்க்கெட் 18,500 போய் க்ளோஸ் ஆகுது. அப்போ 18,100க்கு மேலே எவ்வளோ? 400 ரூபா. இந்த 400 ரூபா தான் உங்களுக்கு லாபம். அப்போ 400 × 50, அப்போ என்ன வரும்? 20,000 ரூபாய் உங்களுக்கு லாபமாக அமையும். அடுத்தது 17,498க்கு கீழே போகணும். ஆனால் இந்த இரண்டு எல்லைக்குள் உங்களுக்கு முடிவுற்றால், சந்தை முடிவுற்றால் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். நீங்கள் பை பண்ணவங்களுக்கு, இதை ரைட் பண்ணவங்களுக்கு இந்த எல்லைக்குள்ளே இருந்தால்தான் அவர்களுக்கு லாபமே. இந்த எல்லையை தாண்டும் போது அவங்களுக்கு நஷ்டம் வரும். ஆனால் பை பண்ணவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. 18,000 கால் புட்டு. ஆனால் எட்ஜ் என்ன பார்த்துருக்கோம்? 17,900 காலும் புட்டும் நம்ம எட்ஜு பார்த்துருக்குறோம். இப்போ இது ரெண்டையுமே பை பண்ணவங்களுக்கு 207 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும். அப்போ அவங்க விற்றுருக்காங்க அப்படின்னா 17,900 மைனஸ் 207, அப்போது 18,107. இந்த 18,107 கடக்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்கு நஷ்டம் வரும். இதே 17,493க்கு கீழே போனால் தான் அவங்களுக்கு நஷ்டம் வரும். அதற்குட்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நஷ்டம் வராது. ஆனால் இதை பை பண்ணியிருந்தீங்கன்னா 18,107க்கு மேலே போகணும். இப்போ 207 ரூபாய்னா 10,000 ரூபாய் உங்களோட முதலீடு. அப்போது இவங்க 18,107க்கு மேலேயும் போனால் தான் லாபம் வரும், 17,493க்கு கீழே போனால் தான் லாபம் வரும். ஆனால் இந்த இரண்டுக்கு இடைப்பட்டு இருந்து அவங்களுக்கு நஷ்டம். அதுவும் 17,900 இருந்து 17,700க்குள்ளே முடிச்சுட்டாங்கன்னா 0. இது ரெண்டுமே 0 ஆகிடும். மார்க்கெட் 17,700க்கு மேலேயும் கீழேயும் போகாமல், 17,900க்கு மேலேயும் போகாமல், இதற்கு இடைப்பட்ட இடத்துல ஆனால் இது ரெண்டுமே 0 ஆகிடும். இதுதான் இதில் பியூட்டியே. அப்போது இதற்கு தெரிந்து இந்த மாதிரி தான் ஹெட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இதற்கு மாற்றி யோசிக்க வேண்டும். அப்போ இதுக்கு மாற்றி யோசிக்கிறது தான் இதனுடைய எல்லை. அந்த எல்லையை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக எடுக்கிறோம். இப்போ 17,700 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,913. 17,800 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,954. 17,900 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 18,004. இதுவே 17,900 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,705. 17,800 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,652. 17,700 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,597. ஸோ இப்படித்தான் அவங்க ஹெட்ஜ் பண்ண போகிறாங்க. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கணும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு. இப்போது பேங்க் நிஃப்டிக்கு ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் 38,000 கால் அண்ட் புட். இதில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள், இப்போ ஸ்பாட் இருக்கிறது 37,850. ஆனால் 37,850 இருக்கும்போது 38,000 புட்டு வந்து இந்த மணி புட்டு, 38,000 கால் வந்துட்டு அவுட் த மணி கால். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா 37,850 இருக்கும்போது அப்போது 38,000 புட்டு விலை அதிகமாக இருக்கணும், காலோட விலை குறைவாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படியே உள்டா பாருங்கள், 38,000 கால் 422 ரூபா, 38,000 புட் 433 ரூபா. சமமாக இருக்குது. எப்போ சமமாக இருக்கணும்? 38,000 தான் சமமாக இருக்கணும். அப்போது கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு காரணம் என்னென்னா ஃப்யூச்சரோட மகிமை. அப்போ ஃப்யூச்சர் வந்துட்டு எவ்வளவு ப்ரீமியத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குங்காட்டி தான் இந்த அளவு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, மிகைப்படுத்தின மதிப்பு. மிகைப்படுத்தின மதிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிகைப்படுத்தின மதிப்பு நிஃப்டியில் வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா 10 தான் ரீசனபிளாக இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்குது. பெருசாக மிகைப்படுத்தின மதிப்பு இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது அப்படியே ஜாஸ்தியாக இருக்குது. அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், புட் சைடு வந்துட்டு 20 கட்டை இருக்குது, கால் சைடு 20 கட்டை இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குன்னா, இந்த அடுத்த வாரம் நியர்பை பட்ஜெட் அப்படிங்கிறதுனால எல்லாரும் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படி இருந்தாலும் பை செல் பண்ண போகிறாங்க. அதனால ப்ரீமியத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தியே வச்சுருக்காங்க என்எஸ்சிஏ. இப்போ 38,000 கால் அண்டு புட் ரெண்டையுமே ரைட் பண்ணவங்களுக்கு 855 ரூபா கிடைக்கும். அப்போ 38,855 37,145 இந்த எல்லைக்குட்பட்டு இருந்தால் அவர்களுக்கு நஷ்டம் இல்லை. இந்த எல்லையை தாண்டும் போது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதை அப்படியே மாற்றி யோசிங்க பையருக்கு. இதனை கடந்தால் மட்டுமே அவர்களுக்கு லாபம் வரும். இதற்கு கீழ் சென்றால் தான் அவர்களுக்கு லாபம் வரும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நீங்கள் காலை 422 ரூபாய்க்கு பை பண்ணால் 450 போனாலே பையிங் லாபம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது தவறு. அது சந்தையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் 422க்கு வாங்கினா 450 போனால் லாபம்னு நினச்சி நீங்கள் வியாபாரம் செய்கிறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணால் லாஸ் வருகிறது. இதை பற்றி புரிதல் இல்லாமல். அதே மாதிரி எட்ஜ் 39,000 37,000 இது ரெண்டுமே 215 ரூபா. அப்போ 39,215க்கு மேலே போனால் அவங்களுக்கு நஷ்டம் வரும். 36,785க்கு கீழே போனால் நஷ்டம் வரும். இந்த எல்லைக்குட்பட்டு இருந்தால் இவர்களுக்கு நஷ்டமே ஏற்படாது. அப்போ அப்படியே பை இருக்குது. அப்போ இந்த எல்லையை கடந்தால் தான் லாபம் வரும். இதற்கு தெரிந்து தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும். 37,000 கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 38,115. 38,000 கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 38,422. 39,000 கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 39,102. இதே 39,000 புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 37,883. 38,000 புட் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம் 37,567. 37,000 புட் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம் 36,887. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வியாபாரத்தை அமைத்துக்கணும். இதுக்குண்டான ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும். இதை வந்து இந்த கணக்கிடும் முறையை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வெற்றி பெற இயலாது. ஆப்ஷன் பையர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சந்தையில். ஆனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். அதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் அந்த நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.